பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆலய தீபம் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி, தினம் ஒரு திருக்கோயில் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோயிலை தரிசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கோயில் தரிசனத்தில் மிக அருமையான ஒரு சிவாலயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சுவாமியினுடைய பெயர் அருள்மிகு உதவிநாயகி சமேத உதவிநாயகர். சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னு சொன்னால் மிக அருமையாக சொல்லலாம். ஈஸ்வருடைய பெயர் ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில். அழகா அம்பிகையினுடைய பெயர் உதவி நாயகி. அடியவர்களுக்கு உதவுகின்ற பெருமைக்குரிய தெய்வமாக இருக்கக்கூடிய அருமையான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக திகழ்கின்ற அருளாம்பிகையாக இருக்கக்கூடிய அன்னை. இந்த தாயினுடைய பெயர் உதவி நாயகி. அதே மாதிரி ஈஸ்வருடைய பெயரும் உதவி நாயகர். பொதுவாக சொல்லும் பொழுது இந்த தலத்தினுடைய பெயரை சொல்லுகிற பொழுது ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர். இந்த திருத்தலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கடலூர் மாவட்டத்திலே கடலூர் நகரிலே இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இந்த திருத்தலத்தில் என்ன சிறப்பு என்றால், இந்த தலத்தை ஒரு முறை தரிசித்தால் 16 முறை காசியை தரிசித்த புண்ணியம் பாக்கியம் கிடைக்கும் என்று கல்வெட்டு செய்தி கூறுகிறது. இந்த தலத்திலே வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? சர்வேஸ்வரனும் சர்வேஸ்வரனையும் அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றார்கள். திரை மூடி இருக்கிறது. எப்பொழுதும் திரை மூடிய சந்நிதி. நாம் அடியவர்கள் சென்று தரிசிக்கிற பொழுது மட்டும் ஒரு சில வினாடிகள் தூப தீபம் காட்டி திரையை மூடி விடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு சிவாலயம். இந்த சிவாலயத்திலே அகத்தியர் வந்து தரிசிப்பதற்காக வருகிறார். அவருக்கு இங்கே காட்சி இல்லை. எவ்வளவோ முயன்று பார்க்கிறார், தரிசனம் பெற முடியவில்லை. அகத்தியரால் தரிசிக்க முடியாத ஒரு தலமாக அமைந்து விடுகிறது. மனதிலே வேதனையோடு சர்வேஸ்வரனை வேண்டுகும் பொழுது அங்கே அவர் என்ன செய்கிறார் என்றால், கோயிலுக்கு அருகிலேயே ஒரு குன்று இருக்கிறது. அங்கே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார். இன்று கூட நாம் பார்க்கலாம், அகத்தியர் பிரதிஷ்டை செய்த அந்த சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். உடனே அகத்தியர் அந்த ஒரு சூழலிலே சுவாமியிடம் வேண்டுகிறார், உங்களுடைய திருமண கோலத்தை காட்டி அருள வேண்டும் என்று கேட்கிற பொழுது, இங்கு எனக்கு இந்த சந்நிதியிலே சர்வேஸ்வரனாகிய உங்களை தரிசிக்க இயலவில்லை, உங்களுடைய திருமண கோலத்தை நான் தரிசிக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது உடனே சர்வேஸ்வரர் சொல்கிறார், நீ கடலூரிலே இருந்து இன்னொரு தலம் அருகிலே இருக்கிறது, அங்கே செல், உனக்கு நான் திருமண கோலத்தை காட்டி தருகிறேன் என்று சொல்கிறார். கடலூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே ஆலப்பாக்கம் என்ற ஊர் இருக்கிறது. அதற்கு அருகிலே திருச்சோபுரம் என்ற ஒரு சிவத்தலம். அந்த தலத்திலே திருச்சோபரநாதர் மங்களீஸ்வரி திருக்கோயில் இருக்கிறது. அந்த திருத்தலத்திலே தரிசிக்கிற பொழுதுதான் சர்வேஸ்வரன் திருமண கோலத்தை காட்டி அருளுகிறார். அகத்தியரால் வழிபட முடியாத ஒரு தலமாக இருப்பது இந்த ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த வாமனபுரீஸ்வரர் திருக்கோயிலில் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. தினமும் ஒரு எலி வந்து எண்ணெயை குடிப்பதற்காக வருகிறது. அதனுடைய மூக்கு நுனி பட்டு சுடர்விட்டு பிரகாசமாக இருக்கிறது. அறியாமல் செய்த சிவ புண்ணியம். சர்வேஸ்வரன் மகிழ்ந்து நெகிழ்ந்து, இந்த பிறவியில் எலியாக இருக்கிறாய், அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பாய் என்று அருள்பாலிக்கிறார். அதே போன்று சிவனுடைய அனுகிரகத்தால் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து அந்த மக்களுக்கெல்லாம் நல்லதே செய்து கொண்டிருந்த சூழலில் விண்ணுலகத்திலே முனிவர்களும் யோகிகளும் சென்று விஷ்ணுவிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஒரு அசுரகுலத்திலே பிறந்த மகாபலி சக்கரவர்த்தி இன்று அவருடைய புகழ் எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு மோட்சத்தை கொடுத்து வீடு பெற்றை கொடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். உடனே விஷ்ணு என்ன செய்கிறார், ஒரு குழந்தை வடிவமாக வாமனனாக வந்து 3 அடி மண் கேட்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே.
குலகுரு சுக்கராச்சாரியார் சொல்லுகிறார், வந்திருப்பது சின்ன குழந்தை அல்ல விஷ்ணு என்று சொல்கிற பொழுது கூட பரவாயில்லை, அவருடைய திருவடி கிடைத்தால் எனக்கு கிடைத்தற்கரிய பேரு என்று சொல்லி அந்த குழந்தையை இனிதே வரவேற்கிறார். குழந்தை வடிவனாக இருக்கக்கூடிய வாமனராக இருக்கக்கூடிய விஷ்ணு என்ன கேட்கிறார் என்றால், மகாபலி இடத்திலே 3 அடி மண் கேட்கிறார். 3 அடி மண் தானே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சிரித்து கொண்டே சொல்லுகிறார். உடனே மகாவிஷ்ணுவாக இருக்கிறவர், அந்த வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடியவர் திடீரென்று விஸ்வரூபமூர்த்தியாக திருவிக்கிரமராக உயர்ந்து விஸ்வரூப வடிவம் எடுத்து ஒரு திருவடியை விண்ணுலகத்திலும் மறு திருவடியை மண்ணுலகத்திலும் 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்க மகாபலி சொல்லுகிறார், என்னுடைய சிரசிலை வையுங்கள் சுவாமி என்று சொல்கிறார். உடனே அவர் தலையிலே வைத்து அவருக்கு அந்த வீடு பெற்றி கொடுக்கின்றார். மகாவிஷ்ணுனுடைய அவர் திருவடி என்பது சாதாரண ஒன்று அல்ல. பார்த்த சாரதி உன் பாதமே கதி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதுபோல இறைவனுடைய திருவடி தன் தலை மீது கிடைத்தது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாக்கியம் மகாபலி சக்கரவர்த்திக்கு. அந்த மகாபலி சக்கரவர்த்தி வதம் செய்த பாவத்தை தொலைப்பதற்காக இங்கே வாமனபுரீஸ்வரர் திருத்தலத்திலே சிவனை வந்து தவம் இருக்கிறார் விஷ்ணு. விஷ்ணுவே வந்து வாமன வடிவமாக இருந்த தரிசித்த காரணத்தினாலே, தவம் செய்த காரணத்தினாலே தலத்திற்கு ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர், வாமனருக்கே அருள் பாலித்த ஒரு அருமையான தலம் இந்த வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருத்தலத்தினுடைய விருட்சம் வில்வ மரம். இங்கே அற்புதமான சிற்பங்களும் அற்புதமான சந்நிதிகளும் இருக்கின்றன. இந்த திருத்தலத்தில் நாம் ஒரு முறை தரிசித்தால் 16 முறை காசிக்கு சென்ற புண்ணியம் இங்கே கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, 16 வகையான செல்வங்களை பெறுவதற்கு வேறு எங்கும் நாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. கடலூரிலே அருகிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் திருத்தலத்திலே வந்து வாழ்வில் ஒரு நாளாவது வந்து இங்கே தரிசித்தால் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். ஒரே நேரத்தில் சிவனுடைய அருளையும் பெறலாம், விஷ்ணுனுடைய அருளையும் பெறலாம். அருமையான ஒரு சிவத்தலம், பழமையானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசர், ஸ்ரீ ஆதிசங்கரர், வள்ளலார் போன்ற பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் இங்கே வழிபட்டு இருக்கிறார்கள். இந்த அற்புதமான திருத்தலம் இங்கே கடலூரிலே முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவநாத சுவாமி திருக்கோயில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த சிவத்தலம் அமைந்திருக்கிறது. பிரிதொரு நாளில் இன்னொரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.